பொட்டுக்கல்ல 1 கப் நாங்க எடுத்திருந்தோம். அந்த 1 கப் பொட்டுக்கல்லையே அப்படியே லைட்டா சூடு காமிச்சோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ட்ரையா அப்படி சூடு காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பொட்டுக்கல்லையோட பச்சை வாசனை போகும்னு சொன்னாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அது ஆறுற கேப்ல நம்ம தேவையான சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 1 கப் உடச்ச கடலைக்கு நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியோட ஜார்ல ஒரு 1/2 ஜாருக்கும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டோம். ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஸ்டில் நம்ம அதை பவுடர் பண்ணும்போது சர்க்கரையோட போட்டுக்கிட்டோம். அதை நல்லா நம்ம ஃபைனா பவுடர் பண்ணிக்கிட்டோம். பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஜலிச்சு ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை எடுத்தோம். பொட்டுக்கல்லையும் பவுடர் பண்ணோம். ஸோ பொட்டுக்கல்லை அரைச்ச அளவு அண்ட் சர்க்கரை அரைச்ச அளவு ரெண்டுத்தையுமே பார்த்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெண்டுத்தையுமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நெய்யை நம்ம நல்லா சூடு பண்ணோம். ஸோ நிறைய நெய் தேவைப்படும்னாங்க. நம்ம எடுத்துக்கிட்ட பவுல்ல எல்லா நெய்யும் போட்டு அதை ஃபுல்லா மெல்ட் ஆக்குனதுக்கு அப்புறம் அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த தேவையான அளவுக்கு முந்திரியை போட்டு முந்திரியை லைட்டா சூடு காமிச்சதுக்கு அப்புறம் அதையுமே நம்ம இந்த பவுடர்ஸோட ஆட் பண்ணிக்கிட்டோம். பவுடர்ஸோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையில உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யை கிரீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சு வச்சிங்க அப்படின்னா இதுதான் பொட்டுக்கல்ல மாலாடு.